ஒரு பிரம்மாண்ட அரண்மனையில 17 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நடக்கவிருந்த ஒரு ஆடம்பர திருமணம். இன்னும் சில மாதங்கள்ல நாடே வியந்து பார்க்குற அளவுக்கு நடக்கவிருந்த ஒரு கல்யாணம் திடீர்னு 400 அடி ஆழ பள்ளத்தாக்குல ஒரு கொடூர கொலையா முடியும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை உலுக்கிய இந்த வழக்கு ஆரம்பத்துல ஒரு சாதாரண விபத்துன்னு சொல்லி மூடி மறைக்க பார்த்தாங்க. ஆனா போலீஸ் உள்ள நுழைஞ்சு மொபைல் போனை நோண்டி பார்த்தப்பதான் தெரிஞ்சுச்சு இது முக்கோண காதல் ட்விஸ்ட்னு. சரி, காதலுக்காக தான் இந்த கொலையான்னு பார்த்தா இந்த வழக்குல வந்திருக்கிற இன்னொரு ட்விஸ்ட் மொத்த இந்தியாவுமே அதிர வச்சிருக்கு. இது காதலுக்காக நடந்த கொலை இல்ல, 20 கோடி ரூபாய் கார்ப்பரேட் சதி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூனேவை உலுக்கி கொண்டிருக்கிற தொழிலதிபர் கேத்தன் அகர்வால் கொலை வழக்குடைய முழுமையான பகீர் பின்னணி தான். இந்த கதையோட நாயகன், அதாவது கொலை செய்யப்பட்டவர் பெயர் கேத்தன் அகர்வால், வயசு 25 தான். புனேவோட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனமான சக்சஸ் குரூப் ஓனர் விஷால் அகர்வாலோட மகன் தான் இந்த கேத்தன். அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து இப்ப இந்த கோடிக்கணக்கான பிசினஸ் அவர் தான் டைரக்டரா இருந்து கவனிச்சிட்டு வராரு. இவருக்கு கடந்த பிப்ரவரி மாசம் பிபிஏ படிச்சுட்டு இருக்கிற 20 வயசு சியா கோயல் என்ற பெண்ணோட பிரம்மாண்டமா நிச்சயதார்த்தம் நடக்குது. வர நவம்பர் மாசம் ராஜஸ்தான் பேலஸ்ல 17 கோடி ரூபாயில கல்யாணம். ஆனா இந்த சியா கோயலுக்கு கேத்தன் மேல துளியும் இஷ்டம் இல்ல. ஏன்னா சியாவுக்கு ஏற்கனவே சேத்தன் சௌத்ரின்ற காதலனும் இருந்திருக்கான். இங்கதான் கதையோட முதல் ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சியாவோட காதலன் சேத்தன் சௌத்ரி சாதாரணமான ஆள் இல்ல. அவன் கேத்தனோட சக்சஸ் குரூப் கம்பெனில ஒரு அக்கௌண்டன்டா வேலைக்கு சேர்றான். காதலர்கள் 2 பேரும் சேர்ந்து கேத்தனை தீர்த்து கட்டலான்னு பயங்கரமான பிளான் போடுறாங்க. கடந்த ஜூன் 14ஆம் தேதி லோனாவாலா பக்கத்துல இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க லோஹர்கர் கோட்டைக்கு கேத்தனை மலையேற்றம் போகலான்னு சியா கூப்பிடுறாங்க. அங்க ஒரு ஆபத்தான பள்ளத்தாக்கு பக்கத்துல வச்சு கேத்தனை பின்னாடி இருந்து தள்ளி விடுறா சியா. ஆனா அதிர்ஷ்டவசமா கேத்தன் அங்க இருந்த செடி கொடிகளை பிடிச்சு தப்பிச்சிடுறாரு. பதறி போன சியா, ஐயோ அங்க பாம்பு வந்துருச்சு, உன்னை காப்பாத்தான் பதற்றத்துல தள்ளுனேன்னு சொல்லி நைஸா நம்ப வச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. முதல் பிளான் மிஸ் ஆனாலும் சியா விடுறதா இல்ல. ஜூன் 18 சியாவோட பிறந்த நாள். அன்னைக்கும் அதே லோஹர்கர் கோட்டைக்கு கேத்தனை நைஸா கூட்டிட்டு போறா. ஆனா இந்த முறை சியாவோட காதலன் சேத்தன் சௌத்ரி முகத்தை ஹூடி மற்றும் கூலிங் கிளாஸால மூடிக்கிட்டு இவங்களுக்கு முன்னாடியே அங்க போய் வெயிட் பண்றான். கோட்டையோட 400 அடி ஆழமுள்ள ஒரு ஆபத்தான பள்ளத்தாக்கு பகுதிக்கு கேத்தனை சியா கூட்டிட்டு போறா. கேத்தன் இயற்கை அழக ரசிச்சுட்டு இருக்கும்போது சியாவும் அவனுடைய காதலனும் சேர்ந்து கேத்தனை பின்னாடி இருந்து ஆழமான பள்ளத்தாக்குல தள்ளி விடுறாங்க. கேத்தன் அலற சத்தம் அந்த பள்ளத்தாக்குல அடங்கிடுது. கொலை செஞ்சுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா சியா. அங்க போய் நாங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தப்போ கேத்தன் கால் தவறி விழுந்துட்டாருன்னு அழுது நாடகம் ஆடுறா. 3 மணி நேரம் போராடி கேத்தனோட உடலை மீட்கிறாங்க. ஆனா கேத்தனோட அப்பாவுக்கு சியா மேல சந்தேகம் வருது. ஏன்னா கேத்தன் சின்ன வயசுல இருந்தே நல்லா ட்ரெக்கிங் பண்ணக்கூடியவர். அவர் அவ்வளோ சீக்கிரம் கால் தவறி விழமாட்டாருன்னு போலீஸார்கிட்ட சொல்றாரு. லோனாவாலா போலீஸ் சியாவோட மொபைல் போனை வாங்கி செக் பண்ணப்பதான் மொத்த உண்மையும் வெளியில வருது. அவளோட கால் ஹிஸ்டரியில சேத்தன் சௌத்ரி கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்ததும் அன்னைக்கு சேத்தனோட லொகேஷனும் அதே கோட்டையில காட்டியதும் எல்லாமே மாட்டிக்கிச்சு. சிசிடிவி கேமராவில் சேத்தன் மூடிய முகத்தோட வர்றது பதிவாயிருக்கு. அவன் நடக்கிற ஸ்டைலை வச்சு போலீஸ் இப்போ ஏஐ தொழில்நுட்பமான கெயின்ட் அனாலிசிஸ் மூலமா அவன் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணி 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ போலீஸ் விசாரணையில வெளிவந்திருக்கிற மெகா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இது வெறும் காதலுக்காக நடந்த கொலை இல்ல. காதலன் சேத்தன் அக்கௌண்டண்டா வேலை பார்த்தப்போ சியாவும் அவனோட சேர்ந்து கேத்தனோட கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 20 கோடி ரூபாய் அவனோட பினாமி கணக்குக்கு மாத்தி இருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்ட பண மோசடியை கேத்தன் சமீபத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், கெரியர் காலி ஆயிடும்னு பயந்து தான் கேத்தனை தீர்த்து கட்டிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சியாவோட அப்பா பவன் கல்யாண் கேத்தனுக்கு போட்டியா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிக்க பிளான் பண்ணிருக்காரு. அதுக்காக தான் கேத்தன் கம்பெனியோட முக்கியமான பிசினஸ் ரகசியங்களையும் கஸ்டமர் விவரங்களையும் சியாவும் சேத்தனும் திருடி கொடுத்திருக்காங்க. இப்ப சியாவோட அப்பாவும் போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த கொலைக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கூலிப்படையை இவங்க பயன்படுத்தி இருக்கிறதா யூபிஐ பண பரிவர்த்தனை ஆதாரத்தோட போலீஸ் இப்ப பறிமுதல் செஞ்சிருக்காங்க. பணம், பேராசை, துரோகம் இந்த 3 சேர்ந்தா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மிருகமா மாத்துன்றத இந்த பூனே கேஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணம். காதலிச்சவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்பி கல்யாணம் பண்ணிக்க போறவனையே 20 கோடி பணத்துக்காக கொடூரமா கொண்ட இந்த சியா கோயல் மற்றும் சேத்தனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரியான கிரைம் மற்றும் ட்ரெண்டிங் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பென் ஆஃப் எம்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.